ஜெபிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பிரசனம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வார்? பிரசனம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே என்ன செஞ்சிருவாரா? பலிபீடத்தை கட்டி பிடிச்சுப்பாரு. அந்த ஆவியானவர் இறங்கும் போது என்ன ஆகுமா? ஆவியானவர் இறங்கும் போது அப்படி தலையில தூக்கிப்பான். இந்த காலு மேல போயிருமா? அப்படி தலையில தலையில நிற்பான். அப்படி ஒரு செகண்ட். இதுதான் ஆவியானவர். உலகத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம தலையில நிற்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை அவருடைய பிரசன்ஸ் பாருங்க எப்படின்னு. நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான். மோசே நம்மள மாதிரி தான். தாவீது நம்மள மாதிரி தான். ஏன் அவனுக்கு மட்டும் ஆண்டோடைய வார்த்தை கொடுக்கும்போது ஊழியம் செய்யும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அப்படியே பறக்கிறான். அப்படியே நின்றுட்டே இருப்பான். அப்படியே அப்படியே ஏர்ல அப்படியே இருப்பான். அவருக்கு தெரியாது. இதுதான் ஆவியானவர். அவருடைய பிரசன்ஸ். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறது. நூலில் சொன்ன தேவனை விசுவாசத்தில் வல்லவனானா? எதுல? என் கடவுள் அவன் அற்புதம் செய்வார். போய் சொல்லு. என்ன நீ போற இடத்துல எல்லாம் உன் சொந்த பந்தத்துல வேலை செய்கிற இடத்துல அவன் நீயா போடுங்க. இது அவரு, இது அவரு, இது அவரு, இது அவரு, இது அவரு. கண்ணு, கை, மூக்கு, சலை எல்லாமே அவருடைய அவைகளா இருக்கு. நீ போல இயேசு போற, இயேசு பேசுற. அப்படி பாரு. ஒண்ணு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உன்னை நீ பார்க்கவே முடியாது. ஆவிக்குரியவனா உன்னை மகிமைப்படுத்தின விதத்தை அதை குருட்டாக்கிடுவான் மனக்கண்ணு. நிறைய பேர் ஊழியத்துல வளர முடியாம ஊழியத்தை விட்டு போறது காரணம் என்ன? அவருடைய அன்புல வளரல. அவருடைய மகத்துவம் தெரியல. அவர் எவ்வளவு பெரியவரும் தெரியல. எனக்கு கூட தான் இந்த மாசம் எனக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வேணும். இந்த மாசம் வேணும். வீட்டு வரி, தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு, சர்ச்சி பில்லு, சர்ச்சி வாடகை, சர்ச்சி கரண்ட் பில்லு எல்லாமே. வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. யெகோவா இதே எல்லாம் பார்த்துக்கொள்ளு. அவ்வளவு நைட் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிறது. இந்த மாசம் நடத்துறவங்க அடுத்த மாசம் நடத்த மாட்டாரா? ஆமே. அல்லேலூயா. இல்லாத இருக்கிறவங்க அழைக்கிறவர். ஒரு சின்ன சாட்சி சொல்றாங்க. என் கையில காசு இல்ல போன மாசம். திடீர்னு ஒரு 10,000 வந்துச்சு. நடக்கிறது எல்லாமே சிலிண்டர் தீர்ற கண்டிஷன் இருந்துச்சு. நான் புக் பண்ணாம புக் பண்ணாம விட்டுருந்தா அடுத்த சிலிண்டர் இருந்திருக்காரு. ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டேன். சொல்லிட்டே இருப்பேன் அடிக்கடி ஆண்டோடைய வார்த்தை. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கணும். இந்த ரெண்டு சொல்ல புலம்பா இருக்கு. ஆமே. நம்மள புலம்புறதுக்காக கர்த்தர் படைக்கிறார். ஆபிரகாம் ஒத்தால அமைச்சு உலகத்துக்கே ராஜாவை மாத்திட்டார். ஆமே. தாவீது ஆமே எலியாவை குப்பையில் இருந்து கோபுரத்துல வச்ச தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இத்தனை பிரச்சனையிலிருந்து நம்மளை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். கையில நில் ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு காலையில வரும்போது வெறும் 40 ரூபா தான் வந்துச்சு. 40 ரூபா காணிக்கையில போட்டேன். நாளைக்கு ஒண்ணு இல்லை. நில் எம்டி. ஆனா 25,000 ரூபாய் கொண்டுட்டு வர பாருங்க. அடுத்த மாசம் சாட்சி சொல்லுவோம் பாருங்க. இப்ப இருக்கிறத பத்து பேர் வாங்க கூடாது. இதெல்லாம் பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் அப்படின்னா அவருக்கு பெரிய பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம். இங்கதான் செக் வைக்கிறான் பிசாசு. இல்லாத காட்டி பேசவே விட மாட்டான். நாமள ஓபன் டாக் 8-1-92 தான். எங்க போனாலும் சரி பயந்துக்கெல்லாம் மாட்டவே மாட்டேன். ஏன்னா இல்லாத சொன்னாதான்
நீ தானே எனக்கு கத்து கொடுத்த. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவ்வளவு பாவத்தையும் செய்ய வச்ச. நீ வந்து அப்ப என்னது எனக்கு அப்பனா இருந்த. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமே. எனக்கு அப்ப யாரு? பெரியவர். எனக்குள்ள இருக்கிற பெரியவர். உலகத்தில் இருக்கிற உனக்குள், ஆமே, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற பெரியவர். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்ப எல்லாம் வந்தீன்னு வச்சுக்க, அப்படியே பார்டர் பக்கமே உள்ள வந்துடாது. ஆமே. பார்டர் பக்கமே வந்துடாது. நாமக்கல் எல்லையிலே உன்னை பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் சில சமயம் நான் நினைப்பேன், உலகத்துல போகும்போது அவ்வளவு அக்கிரமம். ஐயோ, பத்திரிக்கை வைக்க மாட்டேன்னா பாருங்க எப்படி வாழ்ந்துருப்பேன். அப்படியே பட்டவன இன்னைக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு பெரிய ஆளா மாத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. மாத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்தது என்ன செய்ய, அடுத்து என்ன நடக்க போகுது தெரியுமா? நம்ம ஊழியத்துல இந்த இடம்லாம் நடக்க போகுது. பாருங்களேன் என்ன நடக்க போகுது. ஏன்னா ஒத்தான எடுத்து உலகத்துக்கே ஹீரோவை மாத்துறவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, அந்த முட்டா பிசாசு இயேசு அடிச்சுட்டு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு குழந்தை கூட உன்னை கட்டியிருக்கு. குழந்தை கூட உன்னை போட்டு குறைச்சிடும். அல்லேலூயா. பாதாளத்துல இறங்கி இயேசுவின் நாமத்தை, அந்த நாமத்தை நான் பயன்படுத்துறேன்னா, சின்ன குழந்தை பயன்படுத்தி என்னது 2 வயசு குழந்தை கதக்கா புதக்கான்னு பேசி அது ஸ்டைல்ல பேசின குழந்தை எப்படி பேசும்? அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படிங்கிறார். குழந்தை பேசுச்சுன்னா ஜட்ஜி கூட ஏற்றுவாங்க. அந்த குழந்தைக்கு என்னது? குழந்தை உண்மையா தான் பேசுன்னு தெரியும். அதே குழந்தை பெருசா வளர்ந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா பேசுறது பொய் கீழே பார்த்துட்டு அதுவும் போய் பேசுறாங்க. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாலகர் வாயிலே அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், வரவிடுங்கள். அவனுக்கு தடுக்கிறாங்க. கோப்படாது, அவரு கடவுள் கோப்படாது, உட்காரு உட்காரு அப்படிங்கிறாங்க. உட்காருங்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க வந்து என்ன நடக்குது? ஆமே, சின்ன குழந்தை இருக்கு பாத்தீங்களா? குழந்தை கொஞ்சம் வளர்ற வரைக்கும், ஒரு சின்ன வயசுல இருக்கிற வரைக்கும், சைல்டா இருக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கு 40 டைம் சிரிக்குமா. 40 டைம் என்ன செய்யுமா? சிரிக்குமா. பேனை பார்த்தா சிரிக்கும், ஒரு லைட்டை பார்த்தா சிரிக்கும், ஒரு துணி அடிக்கிச்சுன்னா சிரிக்கும். அப்பா அம்மா கையை கூட்டு இப்படி இப்படின்னா சிரிக்கும். அது ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. ஆனா நம்மளுக்கு என்னது? அது சிரிப்பே எடுத்துட்டான். சர்ச்சைக்கு வந்தோன்னு எப்படி உட்காந்துருக்கிறோம்? அப்படியே சத்தனை 108 ஃபோன் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தான்னு வச்சுக்க, நிறைய டெட்பாடிலாம் உட்காந்துருக்கேன். உட்காந்து இருக்கு, என் அசைவில் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கவலை நம்மளுக்கு ஏற்றி வச்சிருக்கேன். நம்மளுக்கு அல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு ஏத்துறத அப்படியே அவன் தலையில கட்டி, அவன் முதுகுல கட்டி அப்படியே அமுச்சுட போறோம். அமுச்சுடுவீங்களா? உங்க கடன் பிரச்சனை அப்படியே அவன் கட்டி அமுச்சுடுங்க. அவன் தான் வெயிட் தூக்கிட்டோம்னா நம்ம வெயிட் இறங்கிட்டோம். இனிமே நீ தான் சுமக்கணும். அல்லேலூயா. என் வெயிட்லாம் எங்க அப்பா சுமந்துட்டாரு. நாம எனக்கு ஒரு சப்போர்ட் அங்க இருக்கு. கல்வாரியில சிந்தின ரத்தம் எல்லாத்தையும் என் பாவம் சாபம் எல்லாத்தையும் முடிச்சு தீர்த்து போயிடுச்சு. இப்ப நீ கொண்டு வந்து நீயே எடுத்துக்கிட்டு அது இனிமே வேலைக்கு ஆகாதுப்பா. பிசாசுக்கு சொல்லுங்க, இனிமே வேலைக்கே ஆகாது. உன் தந்திரம், ஆமே, உன்னுடைய முட்டாள்தனம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் தெரிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிக்கும். அப்படி குத்தி அடிக்கிறார் பாருங்க அந்த வசனத்தில். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போயிருக்கும். இப்ப ஒரு காரியத்தை நம்மளால விடவே முடியல. அது வந்து நம்மளை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு, நெருக்கிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை விட்டுறதுக்கு என்ன தெரியுமா செய்யும்? அல்லேலூயா. எதிர்த்து நிற்கும். அப்பொழுது அவனை கொண்டு வந்து பிசாசு தாங்க. உங்களுக்கு நோயெல்லாம் கொண்டு வந்திருக்கு யாருன்னு நினைக்கிறேன்? கடன் பிரச்சனை கொண்டு வந்து யாரு? பிசாசு. கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் வசனம் இருக்கு. அதுக்கு மேல ஒண்ணுமே கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. தாழ்ச்சி அடையன்னா ஓட்டாடியே போக மாட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமே. மதில தாண்டுவர், சேலத்துக்கு பாய்வர், நீ சிங்கம் புலி அப்படிங்கிற, பாயிரான் அப்படிங்கிற, பயந்துட்டு
அந்த லெவலுக்கு வாங்க. உங்க மைண்ட் அந்த தெரிந்த புத்தி அங்க கொண்டுட்டு வாங்க. அல்லேலூயா. எங்க கொண்டுட்டு வர சொல்றாரு? கர்த்தர் பக்கம் திருப்பு. ஃபோக்கஸ கர்த்தர் பக்கம் திருப்பு. இவன் பக்கம் திருப்பினீங்கன்னா எல்லாம் மறந்து போயிடும். அல்லேலூயா. அப்புறம் நான் உலகத்துக்குள்ள போகும்போது இப்ப சர்ச்சு முடிஞ்சு போகும்போதே என்ன செய்வான்? கேட்டா அங்க உட்காந்து பிரசங்கம் கேட்டியா? அவன் என்ன கட்டானா அலெக்ஸ்? ஏன் முதல்ல ஏத்தி விடலானா? அங்க போயிட்டு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு உனக்கு வந்துருச்சுன்னா அந்த கவலையை நினைச்சுட்டு அவன் சொல்லனா இந்த நீ எடுத்துட்டு போ அப்படின்னு. அல்லேலூயா. இங்கேயே அவனை கட்டிட்டு போறீங்க. வெளியில போகும்போது அவன் பார்த்தானா அவன் தெரிச்சு உனக்கு நெருப்பா தான் பார்க்கணும். உன் ஊழியத்தை நெருப்பா தான் பார்க்கணும். உன் பிள்ளையை நெருப்பா தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். அனலும் இல்லாம குளிரும் அந்த கேட்டகரிக்கு நீ போகக்கூடாது. அல்லேலூயா. அனலா இருந்தா குளிரா இருந்தா அதெல்லாம் வேற ஆளு. பயப்படுற ஆளு. இன்னைக்கு ஜெபிக்கல நான் குளிராயிட்டேன் தண்ணியை ஊத்தி விட்டாங்க. அதான் அந்த கேட்டகரியில் இல்ல. நீச்சலாம் நீந்தி செல்கிறான். முழங்கால நீந்தி செல்கிறான். பரிசுத்த ஆவியானவர் நீந்திட்டு போறாரு. ஆமென். அதனால தான் கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் உயிர்த்தெழுதெல்லாம் பார்க்கலங்க. மரித்தோர உயிர்த்தோட எழுப்புனதெல்லாம் அவங்க காலத்துல கிடையாது. பைபிள் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. உங்க காலத்துல எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. எல்லா கோயிலும் பாத்தீங்க இருக்கு. உங்க காலத்துல இயேசுவே வந்துட்டாரு. இவன் யாரு? ஆபிரகாம். ஒரு பாகால வணங்கிக்கிட்டு இருந்தான். பாகால வணங்கிட்டு இருந்தான். கடவுள் சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தையில என்ன செய்யான்? அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். கோலம் தடிமா என்ன செய்வான்? போ கொஞ்சம் மட்டும் கூட்டிட்டு கொஞ்சம் மட்டும் அவனுக்கு தேவையானதை எடுத்துட்டு போ. எந்த தாய் தகப்பனையும் விட்டுட்டு வந்துட்டான். அந்த விசுவாசம். இன்னைக்கு நம்மளால எதெல்லாம் விட முடியாது இருக்கோ, எதெல்லாம் நம்மள கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்க. ஆமென். அல்லேலூயா. லவ்வர்ஸ் மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்குல்ல. அல்லேலூயா. ஆமென். அவனால அந்த டைம் ஆனா என்ன செய்ய பார்க்காம இருக்கவே முடியாது. வைத்தியம் முடிச்சிருந்தோம். லவ்வரை பார்க்காம இருக்க முடியாது. இப்ப யார் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைச்சுவான். டைம் பார்த்துட்டே இருக்கும். அவங்க அம்மா சொல்லிட்டு தம்பி சாப்பிட்டு போடா சாப்பிடு அதெல்லாம் பார்த்துக்கலாமா? போயிட்டு என்ன செய்வான்? டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் சிற்றின்பம். எங்க சிற்றின்பத்துக்கு எவ்வளோ இன்பத்தை கொடுக்குறானா நம்முடைய ஆண்டவர் பேரின்ப நதி. பெரிய இன்பம் அவருக்குள்ள வந்தான். அவருடைய பிரசன்ஸ் உனக்குள்ள இருந்த பேரின்பம். இப்ப அப்படியே தொலைஞ்சு போறதுக்கே எவ்வளோ இதை கொடுக்குறான் பிசாசு. பேரின்பம் ஆவியா அவரை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டா மாமா அப்படியே துணியை போட்டு தொடச்சு விட்டுருவார். கர்த்தர் டேபிள் கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி விட்டுருவார் கர்த்தர். அதனால ஆவியானவருக்குள்ள வாங்க. இந்த கடைசி நாட்கள்ல அந்த ஆவியானவரை உள்ளார வச்சுக்கிட்டு ஆவியானவர் நினைப்புலையே எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் செயல்படும் போது கர்த்தர் அற்புத சக்தியா உனக்குள்ள இருந்து செயல்பட்டு அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அது மட்டுமல்ல நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்படும். இது தெரியாம தான் நல்ல ஆடியும் இருக்காங்க. நீ கிறிஸ்துவ 5க்கு 10க்கு வட்டிக்கு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையே இல்லை. அல்லேலூயா. அவர் உள்ளுள்ள இடங்கள்ல மேய்ச்சி கொண்டு போறான். அல்லேலூயா. ஆமென். அதனால வாழ்க்கையில பெருசா இருக்கிறதெல்லாம் கூப்பிடு. பெருசா இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன செய்ய ஓரங்கிட்டு கூப்பிடு. ஆவியானவரை கூப்பிட்டு மனமே உன்னை அழைக்கிறேன். வேலை இல்லாம வேலையே உன்னை கூப்பிடுறேன். அல்லேலூயா. ஆமென். பொருளே என் கையை விட்டு போனது கூப்பிடுறேன். சகலத்தையும் திருப்புகிறேன். ஆமென். கட்டளையிட்டேன்னா அது நிற்கும். ஏசப்பா என்ன செஞ்சாரு? அதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. பயன்படுத்தாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு. பொங்கலுக்கு போட்டுக்கிறேன், தீபாவளிக்கு போட்டுக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பழைய துணியை
ஏசாயா 48:13 பாருங்க, பக்கம் 855. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி. யாருடைய கரமா? ஏங்க நீங்க கும்பிடுற கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? பூமியை அப்படியே என்ன செய்யற வார்த்தையினாலே என்னது அஸ்திபாரப்படுத்திக்கிறார், ஸ்ட்ராங்கா நிக்க வச்சுட்டார். அல்லேலூயா. அவர் எப்படி நிக்க வச்சிருக்காரு? வார்த்தை நிக்க வச்சு அஸ்திபாரப்படுத்தி. என் வலதுகை வானங்களை அளவிட்டது. அல்லேலூயா. திட்டங்களை வகுத்து செயல்படுத்துகிறது. திட்டம் போட்டுதான் எல்லா காரியத்தையும் செய்வான். திட்டம் போட்டுதான் நீ இந்த உலகத்துக்குள்ள ஆண்டவர் திட்டம் போட்டனாலதான் இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள வந்து ரட்சிப்புக்குள்ள வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ கொரோனா வந்துச்சு, எத்தனையோ சுனாமி வந்துச்சு, எத்தனையோ நிலநடுக்கம் வந்துச்சு, எத்தனையோ அலைகள் வந்துச்சு. கொரோனா அலைகள்லாம் என்னென்னமோ வந்துச்சு. தேவனுடைய திட்டத்திலிருந்து நீ தப்பிச்சுக்கிட்ட. அவருடைய திட்டம் இருந்துச்சுனாவே நீ எஸ்கேப் ஆகி கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. இல்லாட்டி அவருக்கு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம். படைத்த கடவுளுக்கு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம். உலகத்தின் அப்பாவே என்ன செய்யறாரு? அவர் கலெக்டர் தானே, அவனை என்ன